எந்த மோகமிரா பாகிக்க என்னடா இசனா இதுல என்ன பூச்சி கிடக்குது எப்படியாச்சும் கொண்டு விடான்னு பாக்குறியாடா பூச்சி கிடக்குது மனித குடி போனாரா எஜமா சந்தனம் அத்தர் அணிந்த என்னுடைய மேனி இந்த மதுவாடை பொறுக்க முடியவில்லை எஜமா நான் பார்க்கவில்லை என்னை மன்னித்து விடுங்கள் அதுக்கெல்லாம் பூச்சி போட்டுறதியா நான் பார்க்கவில்லை எஜமா நான் சாகட்டும் இல்லை எஜமா அப்படியே செத்து போனா உனக்கு வேலை சொல்ல ஆள் இல்ல போயிடலான்னு பாக்குறேன் இந்த கதை மனித செஞ்சாரமே இல்லாத இந்த நிறுவனத்திலே அது ஒரு பெண் தன்னம் தனிமையாக பிரசுட்டுக் கொண்டிருக்கிறானே இந்த வாள் யாராக இருக்கும் அம்மா அம்மா ஆகா யாராக இருந்தால் நமக்கு என்ன யாருடைய கல்யாணம் இருந்தால் யாருடைய கல்யாணம் இருந்தால் என்னுடைய காவடி இந்த மயானத்துக்கு வந்திருப்பார் யார் நீ ஐயா கல்லையும் நாடல்ல கபடியும் நாடல்ல பார்த்து தரை குறைவாக பேச வேண்டாம் ஐயா கானகத்துக்கு சென்று என் குழந்தை பாவகிடத்து இறந்து விட்டார் இறந்த குழந்தை எடுத்து வந்து அடக்கம் செய்ய உத்தரவு தார்கள் ஐயா குழந்தையை மகனிக்க
குழந்தைய கழுத்தை கடிச்சு கொண்டுட்டு கழுத்தை நெரிச்சு சந்திரபுரியாக நடிக்கும் பானுபுரி அவர்களுக்கு புலகநிதி 5 ரூபாய், மயில்விழி 5 ரூபாய், அபி 5 ரூபாய், உஷா 5 ரூபாய், குமுதவல்லி 5 ரூபாய், செண்பகவல்லி 5 ரூபாய், சுமதி 5 ரூபாய், செந்தமிழ் செல்வி 5 ரூபாய், அன்பழகி 5 ரூபாய், பரிமளா 5 ரூபாய், மொத்தம் 50 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. பருத்திக்கோட்டை தங்க தேவேந்திரன் அவர்களுக்கு சர்மங்கலம் பி உத்தராபதி கண்டியன் அவர்கள் சார்பாக ரூபாய் 25 அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நன்றி. நன்றி கலந்த வணக்கம். பேசிட்டு பயப்படாம நிக்கிறா போ. யார் நீங்கள்? எதற்காக என்னை வழிமறிக்கிறீர்கள்? வழிமறிக்கிறனா? வழிமறிப்பதற்கு காரணம் என்ன? நாங்க முகமுடி கொள்ளக்காரனா? இல்லை, நான் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறேன். வழிமறிக்கிறீர்களே, யார் தாங்கள்? பிச்சை எடுத்துட்டு இருக்கியா? ஆமா. இந்த குழந்தைய கொண்டது யார்? கொலையா? யார் செய்தது? எங்கே செய்தேன்? எப்பொழுது செய்தேன்? யாரு யாரு பார்த்து? அதவர் கழுத்துல ரத்தம் சொட்டு சொட்டுன்னு வருகிறது. இந்த குழந்தை போங்கிறேன். இத பார்த்தா புரியும். இதுல எளிதில் இருக்குது. என் எஜமானி சந்திராஜம் இல்லவா இது? ஆமாம். என்ன செய்ய வேண்டும்? வெட்ட வேண்டும். யாரை? ஒரு பெண்ணை. எதற்காக? குழந்தையை கொன்ற குற்றத்துக்காக. இந்த குழந்தை எந்த குழந்தைனா? காசிராஜனோட மகன் கனகனக்கரை கொண்டதுக்காக. உன் எஜமான உத்தரவு பிரகாரம் நடக்காது என்று நினைத்தேன். இந்த ஆளு என் எஜமான் கொடுத்து அனுப்பி இருக்கிறார். ஆமா. ஆகவே குழந்தை என்று பாராது கழுத்து பிடித்து நிறுத்திக் கொண்டிருக்கிறாளே, அந்த சதிகாரி சண்டாரியை வெட்டித்தானாக வேண்டும். இறைவா, குழந்தை என்று பாராது கழுத்து பிடித்து நிறுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த சண்டாரி சதிகாரியை வெட்டித்தானாக வேண்டும். அவளை கண்ணே, நீயா நீயா இந்த குழந்தை தெருவில் சென்று பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது என் காலிலே ஒரு குழந்தை தென்பட்டது. அது நமது குழந்தையாக இருக்குமோ என்று நினைத்து எடுத்து மடியில் வைத்து அழுது புலம்பிக் கொண்டிருந்தேன். காசிராசன் மகன் கனகவேந்தரை நான் தான் கொலை செய்து விட்டேன் என்று நினைத்து எடுத்துச் சென்றார்கள் அரண்மனைக்கு. கண்ணே, அங்கே சென்றவுடன் கொலைக்கு கொலை செய்யும்படி கனகவல்லி உத்தரவிட்டார். அதன்படி எனக்கு கொண்டு வந்து விட்டார்கள் பிரபு. கண்ணே, கலங்க வேண்டாம். என்ன வழி? எதற்காக இந்த மயானத்துக்கு வந்திருக்கிறோம் தெரியுமா? அவனிகள் 56 தேசத்துக்கும் ஏகாதி சக்கரவர்த்தியாக வாழ்ந்த அரிச்சந்திர மன்னன் காசி மயானக்கரையில் தன் மனைவியை வெட்டினான் என்று நாளைய வரலாறு சொல்ல வேண்டும். அதிலே நீதி நடக்க வேண்டும், நேர்மை வெல்ல வேண்டும், தீர்க்கமான அயோத்தியாபுரி செழிப்புற்று வளர வேண்டும். கண்ணே, என்னவளே, கலங்க வேண்டாம். இனிமையாக குனிந்து கொள்வாய். உன்னை நான் வெட்டப் போகிறேன். கண்ணே, சத்தியத்திற்கும் பாசத்திற்கும் போட்டி வைத்திருக்கிறான் ஆண்டவன். சத்தியம் ஜெயிக்கிறதா பாசம் ஜெயிக்கிறதா என்று பார்த்து கொண்டே இருக்கிறான் இறைவன். கண்ணே, நம்மை பொறுத்தவரை சத்தியம் தான் ஜெயிக்க வேண்டும். கடமையை செய்யுங்கள், கடமையை செய்யுங்கள். கொண்டை மனம்